ஒரு கப் அளவுக்கு ஜவ்வரிசி இருந்தால் கடலைப்பருப்பே இல்லாமல் ரொம்ப டேஸ்டியாக ஈஸியாக வடை இதே போல் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபஸ்ட் என்ன செய்யலான்னா, ஒரு கப் அளவுக்கு ஜவ்வரிசி ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து 2 இல்லை 3 முறை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஃபுல்லாக நல்லா ட்ரெயின் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். கரெக்டாக ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதை வந்து கவர் பண்ணி வச்சுட்டு ஒரு 3 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுக்கோங்க. நல்லா சோக் ஆகணும். 3 ஹவர்ஸ்க்கு அப்புறம் எடுத்து பார்க்குறப்ப இந்த ஜவ்வரிசி வந்து நல்லா சோக் ஆகிருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக சோக் ஆகிருக்கும். இது இப்போ இருக்கட்டும். அடுத்ததாக வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து அரை கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்துக்கோங்க. வறுத்த வேர்க்கடலை எடுத்துகிட்டு இதை வந்து நம்ம கோர்ஸாக கிரைண்ட் பண்ணிக்கலாம். ஸ்மூத்தாக அரைக்கக்கூடாதுங்க. இதே போல் அங்கங்கே வேர்க்கடலை தெரியணும். இதை வந்து இப்போ நம்ம ஊற வச்ச ஜவ்வரிசி இருக்குல்ல, அதில் சேர்த்துக்கலாம். வேர்க்கடலையை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சியை வந்து திருவிட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக வந்து பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். 3லேருந்து 4 பச்சை மிளகாய் நல்லா ஃபைனாக சாப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் வந்து 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இதில் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லியை நல்லா ஃபைனாக சாப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த வடைக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்தாச்சு. அடுத்ததாக இதில் வந்து நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா 3 மீடியம் சைஸ் அளவுக்கு நல்லா வேக வச்சுட்டு மசிச்சுட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா மேஷ் பண்ணிவிட்டு உருளைக்கிழங்கை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா பிசைஞ்சாச்சு. வடைக்கான மாவு வந்து இப்போ ரெடியாக இருக்குது. அடுத்ததாக வந்து கையில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம கடலைப்பருப்பு வடை எப்படி தட்டுவோமோ அதே போல் செஞ்சுக்கோங்க. பாருங்கள், இப்படி செஞ்சுக்கோங்க. இதே போல் எல்லா வடையுமே வந்து நம்ம ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ என்ன செய்யலான்னா, ஒரு கடாயில் எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் வந்து நல்லா சூடான பிறகு மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு வடை எல்லாம் இதில் சேர்த்துக்கோங்க. பேட்ச் வைஸில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். வடையை சேர்த்த பிறகு இது வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு டச்சே பண்ணாதீங்க. கலர் மாறிடுச்சு பார்த்திங்களா? இந்த டைமில் தான் வந்து நம்ம திருப்பி போடணும். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். மேலே பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பி ஆகணும். அது வரலையும் இதை வந்து திருப்பி போட்டுகிட்டே இருங்க. பாருங்கள், நல்ல கலர் வந்தாச்சு. அவ்வளோதான், நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. வெளியில் எடுத்துடலாம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிட்டோம்ல. கண்டிப்பாக நீங்களும் இந்த ஜவ்வரிசி வடையை வந்து செஞ்சு பாருங்கள். வெளியில் பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக செஞ்சுட்டு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு நம்ம மீட் பண்ணலாம்.